முருகனுடைய ஆட்சின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? அவர் ரக்ஷகன் ரூபத்தில் பூமிக்கு வராரு. ஆனால் அதில் ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கே இருக்க சிலைகளை நாங்கள் தியானம் பண்ணி பார்த்துட்டு தான் வரைவோம். பக்தர்களுக்கு ஏதாவதுன்னா அவர் கண்டிப்பாக இறங்கி வருவார் அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. உள்வாழ்த்தவாக கருட தேசம் சேனல் வாடிக்கையாளர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம தமிழ் கடவுள் முருகனை பற்றி எதுவுமே பேசலையே அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தோணியிருக்கோம். முருகனை பற்றி பேசணுன்னா இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது அப்படின்னு சொல்லலாம். நான் நிறைய பேர் நிறைய பக்தர்கள், அதாவது சிவனடியார்களாக இருக்கட்டும், விஷ்ணுவுடைய அடியார்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லாருமே சிவனடியார்னு சொல்லிப்பாங்க. முருகன் அடிமையாக இருக்கிறவங்க கையெழுத்து போடும்போதே முருகன் அடிமை அப்படின்னு போடுறது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். முருகனுக்கு அப்படி கலியுகத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? முருகனுடைய ஆட்சின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? சித்தர்கள் ஆட்சி வரப்போகுதுன்றாங்க, இது உண்மையா? இதுக்கான எல்லா பதிலுமே நீங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம். முருகன் அப்படிங்கிற பேர், முருகன் என்றாலே அழகன், முருகன் அப்படிங்கிற பேருக்கே அழகன் அப்படிங்கிறது தான் உரித்தான சொல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆனால் அதில் ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் இருக்குது. முருகன் அப்படிங்கிறத நீங்கள் பிரிச்சிங்கன்னா முக்தியை தருபவன் அப்படின்னு வரும். அப்படிங்கிறது முக்தியை குறிக்கும், தருபவன்றது தான் அந்த ருவன் அப்படிங்கிறது தருபவன் அப்படிங்கிறத குறிக்குது. இன்றைக்கி முக்தியை தேடி இங்கே அங்கேன்னு அலையிறவங்க யாராக இருந்தாலும் சரி, முருகனால் மட்டும்தான் அவங்களுக்கான நமக்கான முக்தியை தர முடியும் அப்படிங்கிறது தான் முருகன் பேருக்கான ஒரு சூட்சுமமான ஒரு விஷயம். இன்றைக்கி கலியுகத்தில் அவர் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? சிவனுடைய பிள்ளையாக வராரு, தமிழ்நாட்டை தன்னுடைய நாடாக எடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழிக்கு மட்டும்தான் தனியாக கடவுள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கடவுளும் முருகனாக தான் இருக்கிறார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர தெய்வம். முக்கியமாக பார்த்திங்கன்னா டெக்னாலஜிலையுமே அவர் நிறையா விளையாடுவார். இதை நான் நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கேங்க அப்படின்னு முருகனுடைய பக்தர்கள் யாராவது சொன்னாங்கன்னா, அவங்க முன்னாடி ஒரு ஆட்டோலேயோ லாரிலேயோ யாம் இருக்க பயமேன் அப்படின்னு ஒரு வண்டி போகுமா. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, என் லைஃப்லேயுமே நடந்திருக்கு. திடீர்னு நீங்கள் சேனலில் யூடியூப் ஓப்பன் பண்ணி ஒரு மன கஷ்டமான ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் முருகனை பற்றி ஏதாவது ஒரு துதியை வரும். இந்த கலியுகத்தில் வலைதளத்துலேயும் புகுந்து தன்னுடைய பக்தர்களை நெருங்க முடியுது அப்படின்னா அது முருகன் ஒருத்தரால் தான் முடியும். அதனால தான் அவர் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம்னு சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவருடைய பெருமைகளை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம். தன்னுடைய பக்தர்களுக்கு ஏதாவதுன்னா அவர் கண்டிப்பாக இறங்கி இணங்கி வருவார் அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. முருகன் நமது ஆலயம், அதாவது திருவொற்றியூர் முத்தப்ப சாமி கருப்பசாமி ஆலயத்தில் தியான நிலையில் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு கோலத்தை பார்த்திங்கன்னா எங்கேயுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு தியான கோலத்தில் அவர் வேறு எங்கேயுமே கிடையாது, இங்கே மட்டும்தான் இருக்கிறார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கே இருக்க சிலைகளை நாங்கள் தியானம் பண்ணி பார்த்துட்டு தான் வரைவோம். முருகனை வைக்கணும் அப்படின்னு நாங்கள் யோசித்து தியானம் பண்ணும்போது அவர் எங்களுடைய ரூபத்திலேயே, அதாவது தியான ரூபத்திலேயே காட்சி கொடுத்தனால அதே ரூபத்திலேயே வச்சிடறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த ஆலயத்தில் இளமை பருவத்தை குறிக்கிறார். இளமை பருவத்தில் நம்ம ஐம்புலங்களையும் அடக்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்காக தான் அவர் இந்த ஆலயத்தில் தியான நிலையில் இருக்கிறார். அதுவும் ஆதிசித்தன் அப்படிங்கிற ஒரு நாமத்தில் இருக்கிறார். ஆதிசித்தன் ஏன் அவரை சொல்கிறோம் அப்படின்னா, சித்தர்கள்லாம் அதாவது போகராகட்டும் அகத்தியராகட்டும் எல்லாருமே வணங்கின தெய்வம் யார் அப்படின்னா முருகன் தான். இன்னொன்று, முதல்லையே இந்த உலக வாழ்க்கை போய் ஆண்டி கோலம் தான் நிரந்தரம் அப்படின்னு பயணியில் ஆண்டி கோலத்தில் நின்ற முதல் சித்தன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முருகன் தான். அதனால தான் அவரை ஆதிசித்தன் அப்படின்னு அவர் சொன்ன பேராலேயே இங்கே வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்தபடியாக கலியுகம் முக்தர சமயத்தில் கல்கி அவதாரம் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த இடைநிலை இப்போவே களி முக்தன மாதிரி நமக்கு தெரியுது, ஆனால் இன்னும் முக்தலை. இந்த இடைநிலையில் சித்தர்களுடைய ஆட்சி வரும், முருகனுடைய ஆட்சி வரும் அப்படின்னு நிறையா நியூஸ் பரவிட்டுருக்கு. இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்களுடைய வழி தோன்றல்கள் அப்படின்னு சொல்லப்படுற அவருடைய சிஷ்யர்கள், நல்லா புரிஞ்சுக்கங்க, அவருடைய சிஷ்யர்கள்
நல்லவர்களுடைய வரவு இருக்கும். நல்லவர்கள் வந்து ஆட்சிக்கு வருவாங்க. அந்த நல்லவர்களை யார் வழி நடத்துவாங்கன்னா சித்தர்களை வந்து வழி நடத்துவாங்க. அதனால தான் அதை வந்து சித்தர்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முருகனுடைய ரோல் என்ன? முருகன் வந்து ஒரு ரட்சகனா, அதாவது மக்களை காப்பாற்ற யாருமே இல்லை, எல்லாமே வந்து பொய்த்து போன நிலைமையில தான் இப்போவே இருக்குது. காக்க வேண்டியவங்களே நம்ம கொள்கிறாங்கன்ற ஒரு நிலைமையில் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து ஒரு தந்தை தான் எல்லாருமே வந்து பாதுகாக்கணும். ஆனால் அந்த தந்தையே இன்றைக்கி குடிச்சிட்டு அதே குடும்பத்தை வந்து கொல்கிற அளவுலையும், அந்த பையனே அம்மாவை கொல்கிற அளவுலையும் தான் இந்த சூழ்நிலை வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ காப்பாற்ற வேண்டியவங்களே கொலை செய்கிற நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க போதையின் காரணமாக. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய முருகன், தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிறவர் தான் ரட்சகனாக இங்கே வரணும். இதை பிரதிபலிக்கிற விதமாக எங்களுக்கு வந்து ஒரு இன்புட் வந்தது. எங்கே அப்படின்னு போட்டிங்கன்னா, வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் தியான நிலையில் நாங்கள் இருக்கும்போது முருகன் கையில் வாளோட சித்தர்கள் சேனையாக இறங்கி பூமிக்கு வர்றதை வந்து நாங்கள் தத்ரூபமாக பார்த்தோம். இதை வந்து நாங்கள் திரும்பி எங்கள் குரு முத்தப்பன்ட்ட கேட்கும்போது அவர் ரட்சகன் ரூபத்தில் பூமிக்கு வராரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதோடைய பிரதிபிம்பமாக நம்மளுடைய ஆலயத்தில் சித்தர்கள் புடைசூழ, அதாவது இது சித்தர்கள் சேனையா, சித்தர்கள் வந்து சித்தர்களா இல்லை, போர் வீரர்களா, சித்தர்களுடைய சேனையா வந்து நம்ம ஆலயத்தில் வந்து வைக்க போகிறோம். 18 சித்தர்களும் முருகன் வந்து ரட்சகனுடைய ரூபத்தில் போர்க்கோலத்திலையும் நம்ம ஆலயத்தில் வந்து வரப்போகிறாரு. இதற்கு முன்னாடியே அவர் வந்து பிரபஞ்ச சக்தியின் அருளால் எங்களுக்கு வந்து கலியுக கீதை, பகவத்கீதை கிருஷ்ணர் உபதேசம் பண்ணார். கிருஷ்ணர் கிடையாது, பிரபஞ்ச சக்தியே அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த உபதேசத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி அது துவாபர யுகத்தில் நடந்தது. இப்போது இந்த கலியுகத்தில் மக்களை வழிநடத்துவதற்கு ரொம்ப எளிமையான முறையில் கலியுக கீதை அப்படிங்கிற ஒரு இன்புட்டை வந்து எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இதை வந்து புத்தக வடிவில் நாங்கள் விரைவில் வந்து வெளியிட போகிறோம். இதற்கு முதற் காரணமாக இருந்தது வந்து முருகன் தான். அவர் சொன்ன அப்புறம் தான் நாங்கள் வந்து இதை எழுத ஆரம்பித்தோம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதி இப்போ அதிகபட்சம் இன்னும் ஒரு 1 இல்லை 2 மாதத்தில் வந்து இந்த புத்தகம் வெளியில் வந்து வரும் கண்டிப்பாக. இந்த புத்தகத்தில் அவர் சொன்னதோடைய வாக்கியங்கள் எல்லாமே கலியுகம் சார்ந்து தான் இருக்கும். கலியுகத்தில் எந்த நிலை இருக்குது, அதை எப்படி மாற்றலாம், ஏன் நம்ம அதை மாற்றணும் அப்படின்னு எல்லாருக்குமே, அதாவது படிக்காதவங்களுக்கு கூட சும்மா யாராவது சொன்னால் புரிகிற நிலையில் வந்து முருகன் கொடுத்துருக்கிறாரு. அதை தான் வந்து எழுதியிருக்கோம். இந்த புத்தகத்தை அருள்னா அவரே வந்து விரைவில் நம்ம ஆலயத்தில் வராரு. இதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் நம்ம ஆலய நிர்வாகத்திடம் தொடர்பு கொண்டு கண்டிப்பாக செய்யலாம். முருகனுடைய ரட்சக கோலத்தை காணுவதற்கு எல்லாருமே வந்து ஆவலாக இருப்பாங்க, இன்க்ளூடிங் நாங்களே வந்து ஆவலாக தான் இருக்கோம். நான் எங்களுக்கே எப்படி வரப்போகிறாருன்னு தெரியாது. முருகனை பொறுத்தவரையில் நான் சொன்ன எல்லாமே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. முருகனுடைய பக்தர்கள் தயவு செஞ்சு அசைவம் எடுப்பதை வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா முருகன் வந்து 200% சைவம்னே சொல்லலாம். ஏன்னா அவரை கொல்ல வந்தவங்களே வந்து அவர் கொல்லலை, அவங்களுக்கு மறுபிறப்பாக சேவலாகவும் தன்னுடைய கொடியாகவும் அவர் ஏற்றுக்கிட்டார். அவங்கள அவர் அழிக்கலை. சேவலை வச்சிருக்கிறார் வாகனமாக. அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆடை தான் வாகனமாக வச்சுருந்தார். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அப்படி அவருடைய வாகனமாக வச்சுருக்க விஷயத்தை நம்ம வந்து அடித்து சாப்பிட்றது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க முருகனுடைய பக்தர்கள்னு சொல்கிற தகுதியையும் இழக்கிறாங்க. முருகனை பற்றி பேசணுன்னா இன்றைக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். முருகனுடைய அருளும் மும்மூர்த்திகளின் அருளும் பெற்று வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் ஐஸ்வர்யம் பெற்று வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். பொய் வாழ்த்த வாழ்க. ஆனந்தம் ஆத்மானந்தம்.